அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ JFU. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரா வாட்டர் ஹார்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மெத்தடையும் நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஸோ ஆக்வா செக்கோட வாட்டர் குவாலிட்டி டெஸ்ட் கிட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஃபார் டோட்டல் ஹார்ட்னஸ் செக்கிங். இது என்னென்ன பர்பஸ்க்காக கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா வாட்டர், பாய்லர் வாட்டர், கூலிங் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், ஸ்விம்மிங் பூல், ட்ரிங்கிங் வாட்டர், ஆக்வாகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரியான இதுக்கெலாம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் குவாலிட்டியை. இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நகோடா வாட்டர் கேர் சிஸ்டம்ஸ் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ஹோல் போட்டாச்சுன்னா பாட்டிலில் நீங்கள் எப்படி நேராக வச்சா தான் பாட்டிலேருந்து எதுவுமே லீக்கேஜ் ஏற்படாமல் இருக்கும். இது மொத்தம் 200 டெஸ்ட் எடுத்துக்கலாம். இதோட எக்ஸ்பைரி 12 மந்த்ஸு, அதாவது 6 மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீப் அவுட் ஆஃப் சில்ட்ரன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீகெண்ட் ஏ அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரீகெண்ட் பி, அதுக்கப்புறம் ரீகெண்ட் D1, அதுக்கப்புறம் ரீகெண்ட் D5 கொடுத்துருக்காங்க. நம்ம வாட்டர் எடுத்து செக் பண்ணுறதுக்காக ஒரு பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு உடன் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு டிஸ்போசபிள் சிரிஞ்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் ஹார்ட்னஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பீக்கரில் 25 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். எந்த வாட்டர் செக் பண்ணுமோ அந்த வாட்டரை. இது ரொம்ப உப்பு தனியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு செக்கிங்காக நம்ம இது வாங்கியிருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட்டு 25 ml போட்டோடனே உங்களுக்கு அடுத்ததாக ஒரு 5 drops ஆஃப் ரீகெண்ட் 5 drops ரீகெண்ட் பி போட போகிறோம். 25 ml தண்ணியில் 5 drops ரீகெண்ட் பி போட்டோடனே தான் ஒயிட்டாக மாறும். அடுத்ததாக ஃபியூ ஸ்பெக்ஸ் ஆஃப் ரீகெண்ட் ஏ போட்டு மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரீகெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அது போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண உங்களுக்கு தண்ணி பிங்க் கலராக மாறும். ஸோ நமக்கு பிங்க் கலர்லேருந்து ப்ளூ கலராக மாறுறது தான் நம்மளோட அனாலிசிஸில் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பீக்கரில் போட்டுட்டு இந்த ஃபியூ ஸ்பெக் ஆஃப் ரீகெண்ட் ஏ நம்ம போட்டுட்டு பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீகெண்ட் D1யும் D5யும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதாவது ஒரு ட்ராப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ரீகெண்ட் D1 அப்படி இல்லைனா D5 ஏதோ ஒன்றுத்தை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். எவ்வளோ ட்ராப்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். ஸோ கணக்கில் வச்சுட்டா தான் இது கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 5 drops ஆஃப் ரீகெண்ட் D1 போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்ததாக D5 போடுறோம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் 5 drops. ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை ட்ராப் போடுறீங்க அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா நமக்கு ஃபைனலாக எத்தனை ட்ராப் போட்டோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது எவ்வளோ ட்ராப் போட்டோம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த வாட்டரோட டோட்டல் ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 சொல்யூஷன் மட்டும்தான் இப்போ ஃபைனலாக தேவைப்படும். ரீகன் D1 அண்ட் D5 இதை தான் மாற்றி நம்ம போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். நம்மளோட அவுட்புட் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கணும். அது எந்த ஸ்டேஜில் ப்ளூவாக வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனலாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணதில் 140 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு லைட்டாக ப்ளூக்கான ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ 140 ப்ளஸ் ட்ராப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். D1ம் சரி D5ம் சரி. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு சேஞ்சஸே லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரோட பிங்க்லேருந்து பர்பிளுக்கு போகும், அப்புறம் லாவெண்டருக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு அந்த ப்ளூ அந்த இதுக்கு ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போகும். ஸோ 140 ப்ளஸ்ஸுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் 150 ப்ளஸில் தான் ஒரு ப்ளூவே நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆச்சு. ஸோ இப்போது இதோட ஹார்ட்னஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி இந்த கிட்டிலே கொடுத்துருக்காங்க. ஒரு D1 ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா 1 ppm ஹார்ட்னஸோட இது 1 ppm. இதுவே D5 ஒரு ட்ராப் இருந்துச்சுன்னா 5.
ஸோ வந்துட்டு நம்ம இப்போது 150 ட்ராப்ஸ் நம்ம D5 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ D5 ரீகன் 5 வச்சு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோன்னா வந்துட்டு 150 × 5, ஸோ 750 ppm தான் வந்து நமக்கு இந்த வாட்டரோட டோட்டல் ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே D1 வச்சு, அதை ரீகன் D1 வச்சு நம்ம இதை செக் பண்ணியிருந்தோன்னா 150 + ட்ராப்ஸ் போட்டதுக்கு × 1 தான். ஸோ 150 ppm வந்துட்டு இதோட ஹார்ட்னஸ் இருக்குது. இதுவே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்னும் வேறு சில தண்ணியில் செக் பண்ணி பார்த்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 30 ட்ராப்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கலர் வந்து ஒரு சூப்பர் ப்ளூவில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 30 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது D5 வந்து 30 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா × 5 போட்டிங்கன்னா 150 ppmலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு வாட்டரோட ஹாட்னஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 150 ppm தான் வந்து அந்த வாட்டரோட ஹாட்னஸாக இருந்துச்சு. பட் இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சால்ட்டி வாட்டராக இருக்குது. ஸோ இந்த வாட்டரோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக தான் வந்து மெயினாக நம்ம இந்த கிட்டு வாங்கி செக் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 750 ppm அதுதான் ஸ்டார்டிங் ரேஞ்சாக இருக்குது. நம்ம இன்னும் எவ்வளோ ட்ராப்ஸ் போட்டாலுமே வந்துட்டு அதை அந்த ப்ளூக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வாட்டர். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு வாட்டர் குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ண முடியும். நீங்கள் வந்து TDS வச்சு கூட நீங்கள் வந்துட்டு வாட்டர் இதை செக் பண்ணிக்கலாம். அது வேறு, இது வந்து வேறு. ஸோ வந்து வாட்டர் சாஃப்ட்னர்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிட்டு வச்சு அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணணுமா, இல்லை எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணணும், எப்படி அந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.